ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொத்தமல்லி தோசை எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது வேற கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய், பச்சை மிளகாயை வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு, துள்ளியோண்டு வந்து இஞ்சி, செரிமானத்துக்காக இது ரெண்டும், இது காரத்துக்காக. அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தோசை மாவில் வந்து உப்பு இருக்கும். இது வந்து நம்ம இப்போ சேர்க்குற கொத்தமல்லிக்கும் அப்புறமேட்டுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்காக உப்பு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு கொஞ்சம் ஒரு 5-6 கரண்டி தோசை மாவு, ஒரு கட்டுக்கு அவ்வளோதான் போடலாம். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லியை வந்து நீங்கள் எண்ணெயில் வணக்கி அரைச்சி அப்புறம் சேர்க்குறதுனால சேர்க்கலாம். இப்போ நான் வந்து வணக்காமல் பச்சையாகவே இது பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நார்மலாகவே பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு திங்ஸ் தான். கீரையெல்லாம் பொதுவாக பச்சையாக சாப்பிட்டோம்னா தான் அதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் தோசை வேகும் போதே இது வந்து அரைச்சி போடுறதுனால தோசை வேகும் போதே வெந்துடும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இதை அப்படியே பச்சையாகவே வந்து மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி அது தோசை மாவு கூட கலக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கொத்தமல்லியும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஆட்டி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியை வந்து இஞ்சி, பூண்டு, மிளகாய் 3 போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை வந்து எடுத்து வச்ச தோசை மாவில் ஊற்றிக்குவோம். ஊற்றி கொஞ்சமாக உப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் ஆட்டியிருப்போம். நம்ம இப்போ போட்ட அந்த கொத்தமல்லி அந்த டேஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நான் வந்து கொத்தமல்லியை வந்து வணக்கலை. ஏன்னா நார்மலாக மசாலா தோசைலாம் கொத்தமல்லியெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி மேலால் பச்சையாக தான் தூவுவாங்க, அதையே நம்ம சாப்பிடுவோம். இது வேறு அரைச்சி வேறு ஊற்றி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தோசை வேகிற டைம்லேயே வந்து அந்த பச்சை வாடை போய் வெந்துடும். அதனால் வந்து நான் வணக்கலை, அப்படியே ஊற்றி தான் இது பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் பச்சை வாடை அடிக்கும் அல்லது இதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வணக்கியும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி போட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அதில் தோசைக்கல் எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து இண்டாலியம் கல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கல் காயிட்டோம், காய்ஞ்சதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ மாவு ஊற்றிக்குவோம். கொத்தமல்லி வாசம் அருமையாக வருது. இப்போ வந்து அந்த இட்லி தட்டு இருக்குது பார்த்தீங்களா, இட்லி குக்கர் இது இருக்குது பார்த்தீங்களா, அதோட மூடியை வந்து மேலே வச்சு மூடி வச்சு வேக வச்சுருவோம். ஆவியில் வேகட்டும், 1 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் எடுப்போம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் வெந்துடுச்சு. நல்ல தோசை வாசம் சூப்பராக வருது. பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் திருப்பி போடுறதுனால திருப்பி போட்டு 1 செகண்ட் வந்து வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். தோசை வந்து அருமையாக வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான சுவையான கொத்தமல்லி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூட நாங்கள் தக்காளி சட்னி வச்சு இது பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அல்லது கடலைப்பருப்பு சட்னி எது வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வாரம் ஒரு தாட்டி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.